ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் சிறுபருப்பு, அரை கிளாஸ் துவரம்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போது மேலே செடியில் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. பார்த்து பூச்சி இல்லாமல் சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே மேலே செம்பருத்தி செடி இருக்குது, அதுலேயும் எதனா பூ இருக்கான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 பூ இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, அந்த பூவை எடுத்துகிட்டு போய் நம்மளோட முருகருக்கு வச்சிடலாம். செவ்வாய்க்கிழமை எப்போவுமே முருகருக்கு இந்த செம்பருத்தி பூ வச்சா நல்லது. மேலே நம்ம கட் பண்ண கீரையில் இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. இப்போது நம்ம ஊற வச்ச பருப்பு கூட கட் பண்ண ஒரு வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துச்சு. பருப்பு வெந்த உடனே அது கூடவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு 3 பீஸ் தேங்காவை நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பாலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொதிக்க விட்டு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கலருக்காக. இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்டியான மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு ரெடி. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு தான் கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்டு அவரோட ரியாக்ஷன் பாருங்கள். கூடவே அதுக்கு சைட் டிஷ்ஷாக அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன், அதை ஷார்ட்ஸில் கொடுத்து